தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்து 13 ஆண்டுகளுக்கு பின் ஊர் திரும்பிய இளைஞரை வெட்டிய இருவர் கைது செய்யப்பட்டனர். எட்டுப்புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த கலியமூர்த்தி, மகாலட்சுமி இருவரும் காதல் திருமணம் செய்து வீட்டை விட்டு வெளியேறி திருவோணம் என்ற ஊரில் வசித்து வந்தனர். குடும்பத்தினரின் சம்மதத்துடன் இருவரும் சொந்த கிராமத்திற்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கலியமூர்த்தி தனது குழந்தைகளுடன் வெளியே சென்றபோது மகாலட்சுமியின் சகோதரர் முருகானந்தத்துடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் செந்தில்குமார், வீரமுத்து ஆகியோருடன் சேர்ந்து கலியமூர்த்தியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கலியமூர்த்தியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நாங்க வெளியூர் போனது தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் மட்டும் வீட்டுல இருந்தப்ப மண்டையில மட்டுமே 50 வெட்டு வெட்டியிருக்காங்க. மூளை மட்டும் தனியா செதறி விழுந்துருச்சு சார். அவன் மூளை மட்டுமே எடுத்து பட்டுவோட சிஹெச்ல வச்சு அப்படியே தைக்கையில எனக்கு உயிரே போயிடுச்சு சார். ஆணவ கொலையா வெட்டியிருக்கிறாங்க. 13 வருஷத்து வெறிய அவங்க காட்டியிருக்கிறாங்க. நம்ம பொண்ணு அவன் அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். இல்லாதவன் நானே. அவனுக்கு கேட்க பார்க்க யாரு ஆளு? யாரும் இல்லை. வெட்டி போட்டா யாரு கேட்பா? வெட்டி தூக்கி ஆத்து வாய்க்கால வீசிட்டு யாரு கேட்பா? இவனுக்கு கேட்கறதுக்கு யாரு ஆளு அப்படின்னு கேட்டாங்க சார். எனக்கு என் 2 பிள்ளைகளுக்கு நீதி நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். என் தம்பி, தாய் மாமன், சித்தப்பா, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. பங்காளி விட்ட அண்ணன் ஒரு அண்ணன். இதுகுறித்து பட்டுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகானந்தம், செந்தில்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள வீரமுத்துவை தேடி வருகின்றனர். ஓசூர் அருகே மதுபோதையில் இருந்த லாரி ஓட்டுநர் சாலையோரம் இருந்த கோவில் மீது மோதியதில் கோயில் சேதமடைந்தது. ஓசூரை அடுத்த பாகலூர் சாலையில் உள்ள உரியாலம் கிராமத்தில் சாலை ஓரத்தில் சிறிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒசூருக்கு வந்த சரக்கு லாரி ஆஞ்சநேயர் கோயில் மீது மோதியதில் கோயில் தரைமட்டமானது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் லாரியை ஓட்டியது ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பதும் அவர் மதுபோதையில் இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சுதாகரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.